Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. சந்தியா ராகம் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான நியூஸோட தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் சந்தியா ராகம் சீரியலோட டைமிங்ஸ் கூடிய சீக்கிரம் சேஞ்ச் ஆக போகுது. கம்மிங் மண்டேலேருந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டைமிங்ஸில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. நம்ம இதுக்கு முன்னாடி அப்டேட் கொடுத்துருந்தோம், அந்த சீரியலோட டைமிங்ஸை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜீ தமிழ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இருந்தாலுமே இந்த வாரம் சந்தியா ராகம் சீரியல் நம்பர் 1 இன் ஜீ தமிழ் 9:30 ஸ்லாட்லேயே செகண்ட் ஸ்லாட் லீடராக வந்திருக்கு இல்லையா. ஸோ கண்டிப்பாக சந்தியா ராகம் சீரியலோட டைமிங்ஸை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அவங்களோட பிளானை கண்டிப்பாக மாற்றிடுவாங்கன்னு நினச்சேன். பட் அவங்க பிளானை மாற்றலை. சந்தியா ராகம் சீரியல் இனிமேல் கம்மிங் மண்டேலேருந்து நைட்டு 10 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. ரொம்ப ஒரு சேட் நியூஸ் தான். 9:30 இந்த சீரியலை பார்த்து எல்லாருமே செட் ஆகிருப்போம். 9:30லேருந்து 10 o'clock அப்படிங்கிறது ரொம்ப வருத்தம் தான். ஏன்னா 10 மணிக்கு மேக்ஸிமம் யாரும் சீரியல்ஸ் பார்க்குறது கிடையாது. ஸோ பார்த்தாலுமே நல்ல ரேட்டிங் வாங்குறது பெரிய டவுட் தான். இப்போ 5+ பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு சீரியல் கண்டிப்பாக 3+க்கு போயிடும். சரி, சந்தியா ராகம் சீரியல் மட்டுமே தான் டைம் சேஞ்ச் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அண்ணா சீரியலோ டைம் சேஞ்ச் ஆகுது. இனிமேல் அண்ணா சீரியல் 8:30லேருந்து 9:15 வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகும். கார்த்திகை தீபம் சீரியல் இனிமேல் 9:15லேருந்து 10 மணி வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகும். இந்த 2 சீரியலை மட்டும் பார்த்தீங்கன்னா 45 minutes வந்து டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 10 மணிக்கு சந்தியா ராகம் சீரியல் டெலிகாஸ்ட் ஆகும். இது வரைக்கும் 10 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு நினைத்தால் இணைக்கும் சீரியல் இனிமேல் 10:30லேருந்து 11 மணி வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு லக்ஷ்மி கல்யாணம் சீரியல் 11 to 12 டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் வீக் நான் பிரைம் டைம் சீரியல்ஸோட டைமிங்ஸை மாற்றினாங்க. இந்த தடவை பிரைம் டைம் சீரியல்ஸோட டைமிங்ஸை ஜீ தமிழ் மாற்றிட்டாங்க. அடிக்கடி பார்த்தீங்கன்னா டைமிங்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. பிரைம் டைமில் இப்படி டைம் சேஞ்ச் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா அயலி சீரியல் தான். எனக்கு தெரிஞ்ச அயலி சீரியலை 9:30 ஸ்லாட்டில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஜீ தமிழ் பிளான் பண்ணுறாங்க போல். ஸோ அதனால தான் கார்த்திகை தீபம் சீரியல் 9:15 to 10 டெலிகாஸ்ட் பண்ணால் 9:30 ஸ்லாட் கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. அதுக்காக சந்தியா ராகம் சீரியலுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு கேட்டு ரொம்ப சேடாக தான் இருக்குது. சேனல்லே நம்பர் 1 வந்துட்டு இருக்கிற சீரியல் 10 மணிக்கு டைம் சேஞ்ச் ஆக போகுது. பார்க்கலாம் இந்த சீரியலோட நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி. இந்த பிரைம் டைம் சேஞ்சஸை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.